ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே இப்போ இன்றைக்கி நான் தான் ஸ்கூல் கொண்டு என் பையனை விட்டுட்டு இப்போ தான் வந்தேன். எங்கள் மாமா வேலையாக இருக்குன்றதுனால அவங்க காலையிலே வெளியில் போயிட்டாங்க. வர்றதுக்கு லேட்டாகவும் நீனே கொண்டு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் இப்போ தான் அழைச்சி கொண்டு விட்டுட்டு இப்போ தான் உள்ளே வந்தேன். இப்போ வந்து நமக்கு அடுத்த வேலை ரொட்டீனாக இருக்கும்ல. நமக்கு வந்து காலை வேலை முடித்ததுமே நம்ம காலையிலே பரபரப்பாக இருக்கும். ஸ்கூல் கிளப்புறது, அவங்கள வெளியில் கிளப்புறது, இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் முடித்த பிறகு அடுத்த ரொட்டீன் வேலை இருக்கும்ல. அது என்னென்ன வேலை வச்சுருக்கேன், நான் என்னென்ன வேலை செய்வேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே அடிக்கடி என்னால் போட முடியல, ரொம்ப நாளாகிடுச்சு, ரொம்ப கேப் விழுந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இனிமேல் நான் தொடர்ந்து அடிக்கடி நான் வீடியோ போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே பார்த்திங்கன்னா வீடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. காலையிலேயே இனிமேல் தான் இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வைக்கணும். நேற்று எனக்கு பையனுக்கு வந்து கரும்பு வெட்டி கொடுத்தேன் பாருங்கள். அதிலே ஒரு பீஸ் வச்சுட்டு ஆனால் சாப்பிடவே இல்லை, அப்படியே இருக்குது. பாருங்கள், அரிசி மாவு கோலம் போட்டேன் பொங்கலுக்கு. அது அப்படியே இருக்குது, நான் க்ளீன் பண்ணலை. இனிமேல் வீடு க்ளீன் பண்ணும்போது அது வந்து நான் வீடு துடைக்கும் போது தான் அதை க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் பாருங்கள், பொங்கலுக்கு பொங்கப்பானை வச்சது அது எல்லாமே வளக்கி கழுவி காய வச்சேன். நான் இடையில 2 நாள் ஊரில் இல்லை, வெளியில் போயிட்டேங்கம்மா, எங்கள் சொந்த ஊருக்கு. அப்புறம் வந்து தான் வளக்கி கழுவி வச்சேன். அது மழை பெய்யவும் சரியாக என்னால் காய வச்சு எடுக்க முடியல, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப இன்றைக்கி வெயில் அடிச்சதுன்னா எடுத்து காய வைக்கணும். உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா என்னங்கிறத சொல்லுங்கள். மழைக்காலமே முடிஞ்சிருச்சு, ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம், அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கூட பாத்திரம் அள்ளி வச்சுருக்கேன். இதுவும் வளக்கி கழுவி எடுக்கணும். இப்படி தான் இருக்குது என்னோடய கிச்சன் இப்போதைக்கு. இது பார்த்திங்கன்னா காலையிலே வெந்நீர் போட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு அரைச்ச தக்காளி கார சட்னி இருக்குது. இது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா மொச்சை கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு. காலையிலே குழம்பு வச்சுட்டேன், ஏன்னா என் பையனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுனால எனக்கு லஞ்சு தனியாக டிஃபன் தனியாக தான் இருக்கணும். அதனால் லஞ்சு காலையில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். நான் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்காக ரைஸ் வச்சு நாங்கள் வேறு எதுவும் சைடிஷ் எதுவும் செஞ்சுக்குவோம். அது அவனுக்காக வச்ச சாதம் அவனுக்கு கொடுத்தது போக மீதாக இருக்குது. பார்த்திங்கன்னா காலையிலே தோசை தான் ஊற்றினேன். மாவு இருக்குன்னா நான் சாப்பிடல, இனிமேல் சாப்பிட்ணும். பாருங்கள், கிச்சன்லையும் பாத்திரம் கிடக்கு. இனிமேல் இந்த பாத்திரம் எல்லாமே நான் வளக்கி கழுவி எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். உங்கள் வீட்லலாம் காலையிலே இப்படி தான் இருக்குமாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையிலே கிச்சன். இனிமேல் நான் வந்து அதை நான் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுக்கணும். நான் க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நான் போடலை, என்னென்ன வேலை இருக்குங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சேன் காலையிலேயே. இல்லை பாருங்கள், இது வந்து சாமிக்கு வச்ச பூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் இனிமேல் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னோட சோபா நிறையா நான் வந்து திங்ஸு பாத்திரம் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நான் வெயிலில் காய வச்சது தான். வெயில் இல்லாமல் மழை வந்துருச்சுன்ட்டு அள்ளி கொண்டாந்து சோபா மேலே வச்சேன். அது அப்படியே இருக்குது. எதுவுமே எடுத்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். எல்லாமே நான் அப்படியே வைக்க மாட்டேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஓகே, பாய்.